ஒரு ஃபோட்டோலயோ, வீடியோலயோ வந்து நம்மள ரொம்ப அழகா காட்டுறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படித்தானே? ஒரு ஃபோட்டோவ நம்ம அழகா எடுத்து தந்துட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். ஒரு இயற்கையான ஒரு சீனரியோ, இல்ல வந்து ஒரு அனிமல்ஸையோ, நம்ம தூரத்தில பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து வித்தியாசமா பார்க்கும்போது, அந்த ஃபோட்டோவையும், வீடியோவும் நம்ம ரொம்ப ரசிப்போம். நம்ம ரசிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரசிக்கிறதுக்கு காரணமானவங்க யாரு அப்படின்னா, இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ். நெறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஃபிலிம்ல ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க. நியூஸ்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. நியூஸ்ல ஒர்க் பண்றவங்கலாம் வந்து ஓடி ஓடி போய் அங்கங்க எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ்னா, அத எப்படியாவது நம்ம வாங்கிரணும் அப்படின்ட்டு உடனே போய் எடுத்துருவாங்க. ஸோ அதே மாரி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம வந்து நம்ம வெட்டிங்க்குலாம் வந்து எவ்வளோ அழகா நம்மள காட்ட முடியுமோ காட்டி, ஸோ எடுக்கிறவங்க தான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். இப்படி நெறைய ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. ஃபுட் ஃபோட்டோகிராஃபி இருக்காங்க. ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இருக்காங்க. ஸோ இப்படி நெறைய ஃபோட்டோவ வந்து நமக்கு எடுத்து அழகா ப்ரெசென்ட் பண்றாங்க. சில நேரங்கள்ல வந்து நம்மளே ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். பஸ்ல போம்போது வந்து ட்ரெயின்ல போம்போது வந்து ஒரு சீனரிய வந்து நம்ம எப்படி எடுப்போம். ஒரு ஃபோட்டோவோ, வீடியோ வந்து நம்ம அத பார்க்கும்போது எவ்வளவு ரசிக்கிறோமோ, அதே நேரத்தில அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் வந்து நம்ம மறந்து போயிர்றோம். சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்லாம் ஃபுல்லா நின்னு எடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு ஈவென்ட் ஃபுல்லா நின்னு எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு சாப்பிட்றீங்களா? ஜூஸ் குடிக்கிறீங்களா? அப்படிங்கிற ஒரு வார்த்தை யாரும் கேட்கறது இல்ல. சில நேரங்கள்ல அப்படியே மறந்துருவாங்க அவங்கள. ஸோ அதே மாரி தான் அந்த நியூஸ்ல ஒர்க் பண்றவங்க, பிரஸ்ல ஒர்க் பண்றவங்க, அப்புறம் வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது 6 மணி நேரம் அப்படியே லைவ் போயிட்டே இருக்கும். ஸோ அவங்க நின்னு எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நெறைய பேர் உழைச்சிட்டு இருப்பாங்க. கேமராமேன் மட்டும் இல்ல. அத எடிட் பண்றவங்க வந்து அத பல மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணுவாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோனாலும் அதுக்காக உட்காந்து ரொம்ப அதிகமா உழைப்பாங்க. பல நாட்கள், பல இரவுகள், இரவும் பகலும் உட்காந்து அந்த வீடியோவ வந்து எடிட் பண்ணி அத குடுப்பாங்க. ஸோ இது பிகின் த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோவ நம்ம பார்த்துட்டு திடீர்னு நல்லா இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். ஃபிலிம்லயும் அப்படிதான். ஒரு படத்த வந்து ஃபுல்லா அதுக்கு முன்னாடி நெறைய டெக்னீஷியன்ஸ் உழைச்சிருப்பாங்க. ஆனா படம் நல்லானா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோவையும், வீடியோவையும் ரசிக்கிறோமோ, அதே நேரத்தில அதுக்கு பின்னாடி உழைக்கிறவங்கள ரசிச்சோம் அப்படின்னா, அதுதான் அவங்களுக்கு குடுக்குற மரியாதை. நன்றி.